ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி வெலை மீன் தான் எடுத்துருக்கேன். எந்த மீன் வேணாலுமே எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய், குருமிளகு, ஜீரகம், உலுவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னுள்ளி, வெளுத்துள்ளி, இஞ்சி வேணால் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம், என்னால் நான் போடலை. மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டு நல்ல மிக்சியில் மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் மீன், தக்காளி பழம், பச்சை மிளகு, கறிவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அரைப்பு அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் மூடி போட்டு வச்சுருங்க. கறி நல்லா கொதித்து வரும் பாருங்கள். அந்நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்டில் மீன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்குற நேரம் கறிவேப்பிலையும் போட்டு பச்சை வெளிச்செண்ணெய் விட்டுருங்க. சூப்பரான அடிப்பொலி டேஸ்ட்டில் ஒரு மீன் குழம்பு. எப்படி வச்சுட்டு மீன் குழம்பு பிடிக்கல, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.